வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா. அதாவது மாசாணியம்மன் கோவிலில் எப்பவுமே தை மாதம்தான் குண்டம் திருவிழா நடைபெறும். மாசி மாதம் பண்ணாரியம்மன் கோவில், ஆடி மாதம் வனபத்ராணியம்மன் கோவில் குண்டம். இந்த 3 குண்டம் தான் கோவை மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற குண்டம் திருவிழா. இப்போ மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அதாவது கோயில் போகிற வழி அவ்வளோ ஒரு சரியான கூட்டம். அது மாதிரி கோயிலோட வழி முன்வாசல் வழி ஒரு பக்தர்கள்லாம் குண்டம் இறங்கி நடந்து வந்துட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் போகிற வழியில் எல்லா பக்கம் அன்னதானம் இன்றைக்கி. அதாவது வாட்ரு பாட்டில், தர்பூசணி, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லா பக்தர்களுக்கும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. மாசாணியம்மன் கோயிலில் பாருங்க, பெண் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து நடந்து வந்துட்டுக்கிறாங்க. அதாவது முளைப்பாரி எடுத்துட்டு நடந்து வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. முளைப்பாரி எடுத்துகிட்டு ஆட்டம் போட்டு கோயிலுக்குள்ளே போய் அதை சுற்றி வந்து அப்புறம் தரிசனம் பண்ணுவாங்க. பாருங்கள், பெண் பக்தர்கள் முளைப்பாரியை எடுத்து நடந்து வந்துட்டுக்கிறாங்க. இதான் கோயிலோட முன்வாசல். உள்ள போகிற வழி, அந்த வழியில் போய் லைன் நின்று சாமி கும்பிடணும். பாருங்கள், இந்த குண்டம் இறங்கின நேரத்தில் தான் ஆண் பக்தர்கள், பெண் பக்தர்கள் எல்லாம் விளக்கேற்றி வழிபட்டுக்கிறாங்க. மாசாணியம்மன் கோயிலுங்கிறது மிக சக்தி வாய்ந்த கோயிலுங்க. குண்டம் இன்றைக்கி நேற்று மயான பூஜைன்னு வந்துருக்குதுங்க. அது பயங்கரமான கூட்டம் இருக்குங்க. இரவு நடைபெறும் மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா இந்த வருடத்தில் தை மாதத்துக்கு தான் எப்பவுமே மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா நடைபெறும். எல்லா பக்தர்களுமே முளைப்பாரி எடுத்துகிட்டு நடந்து கோயிலுக்குள்ளே போகிறக்கு போயிட்டுருக்கிறாங்க. மாசாணியம்மன் கோயிலுங்கிறது பொள்ளாச்சி வட்டம் ஆனமலை. பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல தான் ஆனமலை மாசாணியம்மன் கோயில். இங்கே நீங்கள் வேண்டுனா உடனே நடைபெறும். இங்கே மிளகாய் அரைச்சி ஒரு வழிபாடு இருக்குது. நீங்கள் அது வேண்டுனா உடனே நடைபெறும். மிக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில் இந்த வருடத்தில் ஆனமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றதுங்க. எல்லா பக்தர்களும் விளக்கேற்றி வழிபட்டுக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வெளியில் தான் விளக்கேற்றிட்டு வழிபடுவாங்க. பாருங்க, எல்லாமே அந்த கயிறு இதெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. பாருங்க, வேண்டுதல் நிறைவேற்றுக்கு குண்டம் இறங்கிட்டு இந்த இடத்துல கட்டிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில். பொள்ளாச்சியில் இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில்னால் பொள்ளாச்சி ஆனமலை மாசாணியம்மன் கோயில் சொல்லுவாங்க. மாசாணியம்மன் கோயிலில் நீங்கள் வேண்டுனா உடனே நடைபெறும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இன்றைக்கி குண்டம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திங்கட்கிழமை தேரோட்டம் நடைபெற்றதுங்க. நேற்று பார்த்திங்கன்னா மயான பூஜை. இந்த கோயிலோட ஹைலைட்டு மயான பூஜை தான். இன்றைக்கி குண்டம் திருவிழாக்கு ஒன்றால் இந்த வீடியோ எடுத்து முடிஞ்சது. எல்லா பக்தர்களுமே முளைப்பாரி எடுத்துட்டு ஆட்டம் போட்டு அப்படியே வேண்டிட்டு கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில் மாசாணியம்மன் கோயில்னா ஒரு பேர் பெற்ற சக்தி வாய்ந்த கோயில். பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்குங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் கோயில் போனீங்கன்னா ஒரு டைம் போய் நீங்கள் கோயிலில் போய் வேண்டிட்டு வந்தீங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இது ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ. அவங்க கண்டிப்பாக பார்ப்பான்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் பார்க்கவும், இல்லை என்றால் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம். பாருங்கள், கோயிலோட கோபுரம் பாருங்கள், அருள்மிகு மாசாணியம்மன் தாயன்னு எழுதி பாருங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. குண்டம் திருவிழாவில் எல்லோரும் நல்லா வேண்டி குடும்பத்தோடு வேண்டி தரிசனம் பண்ணி சிறப்பாக போனாங்க. இந்த கோயிலோட கோபுர தோட்டம் பாருங்கள், உள்ளே பாருங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா லைன் கிட்டத்தட்ட 10 ட்ராக் லைன் இருக்குதுங்க. அப்படின்னு போன சாமி தான் கோயில் வழியில் நம்ம வச்சுருக்காங்க. எல்லோரும் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு சாமி அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் அம்மனை தரிசித்து வந்தாங்க. நல்லா சந்தோஷத்தோட வந்தாங்க. சந்தோஷத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இந்த அம்மன் பாருங்க, கோயில் பாருங்க. கோயில் முளைப்பாடி கட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் டான்ஸ் ஆடிட்டு முளைப்பாடி இங்கே வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கோயிலை சுற்றி சாமி கொடுத்து மறுபடியும் கொண்டு போவாங்க. எவ்வளோ சந்தோஷத்தோடு ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெறும். கோவிலுக்குள்ளே
வீடியோ எடுத்து வந்துருக்காங்க சில பக்கத்தில். அதெல்லாம் லைனில் போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. இது வந்து பொது வழி. இன்றைக்கி சிறப்பு வழியில் எதுவும் கிடையாது. எல்லா வழியும் இன்றைக்கி பொது வழி தான். இன்றைக்கி தரிசன கட்டணம் கிடையாது. அந்த நூலகம் இருக்குங்க. அந்த நூலகத்தில் அம்மனோட மக்கள்லாம் நிறைய இருக்குங்க. அம்மனோட வாழ்க்கை வரலாறு நிறைய இருக்குது. மாசாணிங்கிறது கோயில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ தான் ரொம்ப கட்டியிருக்காங்க. போன வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு பக்தர்கள்லாம் ஓய்வு எடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு பிரசித்தி பெற்ற கோவில்னா மாசாணியம்மன் கோவில் சொல்ல. மாசாணியம்மன் கோவில் குண்டம் பிரசித்தி பெற்ற குண்டம் திருவிழா. இந்த குண்டம் திருவிழா எப்பவுமே தை மாதம்தான் நடக்குங்க. மாசி மாதம் வண்ணாரியம்மன், ஆடி மாதம் வனபத்திரகாளியம்மன். இந்த 3 அம்மன் கோயிலும் எப்பவுமே குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெறும். இது துர்க்கை அம்மன் எப்படி அலங்கரிச்சிருக்கிறாங்க வருங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில். நீங்கள் இது கோவில் போனீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போய் நீங்கள் போய் வேண்டிக்குவாங்க, நல்லதே நடக்கும். இது ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ. அவங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி துர்க்கை அம்மன் இருக்குது, விஷ்ணு இருக்குதுங்க, விநாயகர் இருக்குதுங்க. எல்லா சாமியும் வழிபட்டு பக்தர்கள் சந்தோஷமாக வந்துக்கிறாங்க. மாசாணியம்மன் கோயில் குண்டங்கிறது ஒரு பேர் போன குண்டம். தை மாதம் தான் நடைபெறும். இந்த ஆடி மாதம் அமாவாசை எல்லா நாள்லையுமே சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். மொத்தத்தில் மாசாணியம்மன் குண்டம் பார்க்கறதுக்கு எந்தெந்த ஊர்லேயும் வந்திருக்கிறாங்க. சேலம், திருப்பூர், சென்னை, இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பாருங்கள் கோவிலோட கோபுரம் பாருங்கள், ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்குறாங்க. தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு விளக்கு வச்சு வழிபட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷத்தோடு குடும்பமாக போயிட்டுருக்குறாங்க. மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா இந்த வருடத்தில் சிறப்பாக நடைபெற்றது.